மீன்பிடிக்கச் சென்ற முதியவர் நீரில் மூழ்கி மரணம். அனுராதபுரம் நொச்சியாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அந்தரக்குளம் பகுதியில் நீர் நிரம்பிய குழியொன்றில் மீன்பிடிக்க சென்ற முதியவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அந்தரக்குளம் பகுதியில் உள்ள கற்குவியல்களுக்கு நடுவில் நீர் நிரம்பியிருந்த பகுதியில் நேற்று மேற்படி நபர் மீன்பிடிக்க சென்றுள்ளார். இதன்போது அவர் சடலமாக கிடப்பதைக் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கினார். சி.டி. விக்ரமரத்னம் மரணிப்பதற்கு முன் சந்தித்த பிரபல அரசியல்வாதி 3 மணித்தியாலம் பேசிய விடயம் என்ன? முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னம் மரணிப்பதற்கு 2 கிழமைகளுக்கு முன் அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தனது நெருங்கிய நண்பருடன் சந்தித்து 2-3 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சி.டி. விக்ரமரத்னவின் பூதவுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். முட்டையின் விலை இன்று முதல் அதிகரிப்பு. முட்டையின் விலையை இன்று முதல் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குருநாகல் குளியாப்பட்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெள்ளை முட்டை 41 ரூபாயாகவும் சிவப்பு முட்டை 42 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் மீண்டும் அதிகரித்துள்ள பதற்றம். உலக சந்தையில் உச்சம் தொட்ட எண்ணெய் விலைகள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. அதன்படி ஆசிய சந்தையில் வர்த்தக நடவடிக்கையின் ஆரம்பத்தில் இன்று மசகு எண்ணெய் விலை 3% மேலாக அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு பேரல் VTI கச்சா எண்ணெயின் விலை 2.39 அதிகரித்து தற்போது 84.46 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மலேசிய நாட்டவர் ஒருவர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மலேசிய நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 9,08,00,000 ரூபாய் பெறுமதியான கொக்கையின் போதைப்பொருள் தொகையை தனது பயண பைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயன்ற விமான பயணி சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 வயதான மலேசிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.